தற்போதைய அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் அருகே தந்தை மாஞ்சி செல்லும் ஏரிக்கரை சாலையில் பிரேக் ஃபெயிலியரானதால் அரசு பேருந்து அந்தரத்தில் தொங்குகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரேக் ஃபெயிலியரால் அந்தரத்தில் அரசு பேருந்து தொங்கிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் அருகே இந்த சம்பவம் நடந்துள்ளது. பேருந்தின் பிரேக் ஃபெயிலியர் ஆனதால் அருகில் இருந்த தடுப்பின் மீது மோதி சாலையில் இருந்து விலகி அந்தரத்தில் தொங்கியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் பகுதியில தற்போது ஒரு அரசு பேருந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. கஞ்சமாச்சேரி சொல்லக்கூடிய ஏரிக்கரை அந்த தடுப்பு சுவர்ல மோதி சாலையின் பாதிபுறம் பேருந்தும் சாலையின் இன்ஜின் பகுதி அந்த ஏரிக்கரை பகுதியை நோக்கி தற்போது நிற்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. திடீரென பிரேக் ஃபெயிலியர் ஆனதாக ஓட்டுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக தற்போது அந்த பகுதியில் வாகனங்கள் வராதா பெரும் விபத்தானது தற்போது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது இந்த ஓட்டுநர் நடத்துனர் பயணிகள் பேருந்தில் பயணித்திருக்கக்கூடிய ஒரு 6க்கும் மேற்பட்டவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பேருந்து நுழையிலையில் தற்போது உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கிறது கூட சொல்லலாம். தொடர்ந்து அந்த சாலை வழியாக பேருந்துகள் செல்லும் போது அந்த புறநகர் பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் மாவட்டம் அந்த தஞ்சமாச்சேரி உள்ளிட்ட பொன்னேரி பகுதிகளால் பேருந்துகள் முறையாக இயக்கப்படவில்லை என்று பொதுமக்களே குற்றம் சாட்டுகிறார்கள். தற்போது அந்த வகையில் இந்த பேருந்துகள் தற்போது விபத்துக்குள்ளாகி இருப்பது பெரும் ஒரு பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்துகிறது. அதிர்ஷ்டவசமாக வாகன ஓட்டிகளும் விபத்து ஏற்படவில்லை. அந்த ஒரு முன்பகுதி தற்போது அந்த ஏரிக்கரையை நோக்கி விவசாயம் செய்யக்கூடிய இடத்தை நோக்கி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியை தற்போது அந்த வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு போக்குவரத்து துண்டிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல்ல தமிழக அரசு முறையாக கவனம் செலுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் தஞ்சமாச்சேரியிலிருந்து அரசு பேருந்து எண் T40 என்னும் அரசு பேருந்து மீஞ்சூருக்கு இன்று காலை ரெட்டிப்பாளையம் தஞ்சமாச்சேரி காட்டூர் வழியாக மீஞ்சூருக்கு சென்று மீண்டும் திருப்பி அதே வழியாக காட்டூர் தஞ்சமாச்சேரி வந்து கொண்டிருந்த போது இந்த ஏரிக்கரை பகுதியில பிரேக் ஃபெயிலியர் ஆனதாகவும் இதனால் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து ஓட்டுநர் தன்னுடைய திறமையினால அந்த பேருந்தை கீழே விழுந்து விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக தற்போது கட்டுப்பாட்டை தன்னால் முடிந்த ஒரு உதவி செய்து அந்த பயணிகளை காப்பாற்றி இருப்பது பெரும் வரவேற்கப்பட்டு இருக்குது. ஆனால் தமிழக அரசு இது போல பயணிகளின் உயிரில விளையாடக்கூடாது என்பதுதான் அங்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏனென்றால் இது போல ஒரு புறநகர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள்லாம் சரியாக செயல்படுகிறதா, அதற்கான பிரேக் ஃபெயிலியர் ஆர்டிஓ இதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் இருக்கிறார்கள். ஆனா அரசு அதிகாரிகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? இனி இதே அந்த பேருந்துல ஒரு 6-7 பயணிகள் இருந்ததாலே இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டோட ஓட்டுநர் அந்த பேருந்து சாமர்த்தியமாக நிறுத்தி இருக்கிறார். ஆனால் அதுல 20க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பேருந்து அந்த பாலத்திலிருந்து கவிழ்ந்து தலைக்குப்புற கீழே விழுந்து பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டு இருக்கிறோம். ஆனால் இது போன்ற ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய பேருந்துகள்லாம் சரி செய்து முறையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தற்போது வாகன ஓட்டிகளும் அந்த பேருந்து பயணித்துடைய பயணிகளும் பதபதைப்பா இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். மோனிஷா. பார்த்திபன், தகவல்களுக்கு நன்றி.